வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ராஜ்கிரண் மகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. வெளியான தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது சட்டபூர்வமான கல்யாணம் இல்லை, நாங்க பிரிஞ்சிட்டோம். ராஜ்கிரண் மகள் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ. ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா மகள் பிரியா, முனிஸ் ராஜா இருவருமே பிரிந்து இருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்தவர் தான் ராஜ்கிரண். இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று தந்தது. சமீப காலமாக இவர் படங்களில் அதிக கவனம் செலுத்தி நடித்து வருகிறார். இப்படி இருக்கும் நிலையில ராஜ்கிரண் வளர்ப்பு மகள் பிரியா சின்னத்திரை நடிகர் முனிஸ் ராஜாவை திருமணம் செய்திருந்தது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டு வந்தது. சின்னத்திரை சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகர்னா முனிஸ் ராஜா. இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் என்ற சீரியல், சம்பந்தம் என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தின் சீரியல் நடிகராக அறிமுகமாகியிருந்தார். இந்த சீரியல் இயக்குனர் திருமுகன் இயக்கியிருந்தார். அதோடு நடிகர் சண்முகராஜன் பிறந்த தம்பிதான் முனிஸ் ராஜா. நாதஸ்வரம் சீரியல் இவர் பேச்சும் ஸ்டைலும் மூலம் இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவானது. இதைத் தொடர்ந்து இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான முள்ளும் மலரும் என்ற தொடர்களில் ஹீரோவாக நடித்து வந்தார். அதற்கு பிறகு இவர் சினிமாவில் சில திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பெரிய அளவில் இவருக்கு சினிமாவில் வரவேற்பு கிடைக்கவில்லை. இதையடுத்து பழனியில் சட்டசபை தேர்தலில் தொகுதியில் சுயேட்சையாக உறுப்பினராக போட்டியிட்டு முனிஸ் ராஜா தோல்வியடைந்தார். இந்த நிலையில் நடிகர் ராஜ்கிரண் மகள் ஜீனத் பிரியாவுக்கு முனிஸ் ராஜாவுக்கு இடையில் காதல் ஏற்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் 2 பேருடைய வீட்டிலுமே இவருடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இவர்கள் காதலித்து கொண்டுதான் வந்தாங்க. இவர்கள் பெற்றோர்கள் மீறி ரெஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டாங்க. முனிஸ் ராஜா வீட்டில் இவருடைய திருமணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே நேரம் ராஜ்கிரண் அவர் மனைவி மட்டும் இவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதனை ராஜ்கிரண் மனைவி பத்மாஜா என்கிற கதிஜா ராஜ்கிரண் முசிறிவு காவல் நிலையத்தில் முனிஸ் ராஜா பிரியா மீது புகார் கொடுத்தாரு. அதில் அவர் முனிஸ் ராஜா பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் தனது 7 சவரன் நகை மற்றும் குடும்ப தாலியை பிரியா எடுத்து சென்று விட்டதாகவும் கூறியிருந்தாங்க. இதையடுத்து காவல் நிலையத்தில் ஆஜரான பிரியா, என்னுடைய நகைகள் அவர்கள் வீட்டிலே இருக்கிறது, அதை கேட்டதற்கு அவர் பொய்யான புகார் அளித்திருக்காங்க. என் மீது மட்டுமில்லாமல் என் தந்தை, சகோதரர், கணவர் மீது புகார் அளித்திருக்காங்க. எனக்கு என் அப்பா மற்றும் தாத்தா கொடுத்த நகை வேண்டும் என்று ராஜ்கிரண் குறித்து தவறாக கூறி புலம்பியிருந்தார். இப்படி இருவர்களுமே வீட்டை விட்டு வெளியில் வந்த நிலையில் ராஜ்கிரண், பிரியா என்னுடைய மகள் கிடையாது, வளர்ப்பு மகள்தான். அந்த சின்னத்திரை நடிகர் என்னுடைய பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார். என்னுடைய பெயரை கொடுக்க வேண்டாம் என்ற நோக்கத்தில் அவர் இதனை செய்திருக்கிறார். எனவே என்னுடைய பெயரை எந்த இடத்திலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருந்தார். இப்படி இருவருமே மாறி மாறி பேட்டி அளித்திருந்தாங்க. இந்த நிலையில முனிஸ் ராஜா வீட்டு பிரியா பிரிந்த தகவல் தான் தற்போது இணையதளத்துல வைரல் ஆகி வருது. இது தொடர்பாக பிரியா, நானும் முனிஸ் ராஜாவும் பிரிந்து விட்டோம். எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது. இந்த கல்யாணத்திற்காக என்னை வளர்த்து அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அவர் என்னை கைவிடாமல் காப்பாற்றியிருக்கிறார். இது நான் எதிர்பார்த்த கருணை. எத்தனை முறை நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டாலும் போதாது என்று பிரியா கூறியிருக்காங்க. இப்போ இந்த தகவல் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.